இந்த ஸ்மூதி பாருங்கள், நல்லா சூப்பராக, நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக, ரொம்ப திக்கான ஒரு ஸ்மூத்தி இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூத்தி. வெயிட் லாஸுக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மூத்தியில் வந்து ஃபைபர் ரிச்சு, ப்ரோட்டீனு, ஒமேகா 3 எல்லாமே நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து ஓட்ஸு, வேர்க்கடலை இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு சத்தான ஐட்டம்ஸ் தான் இதில் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். இது காலையில் அவசரமாக இருக்கிற டைமுக்கு இது ஈஸியாக பண்ணிட முடியும். இந்த ஸ்மூத்தியில் மில்க்கு கிடையாது, சுகர் கிடையாது. இது ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மில்க் இல்லாமல், சுகர் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான, நல்ல ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்மூதி பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் ஸ்மூதி இது. ஸோ இதை நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. இந்த ஸ்மூதி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸு, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கே எங்களோட ரெசிபீஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்கள் சேனலை. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஓட்ஸ் ஸ்மூதி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஓட்ஸ் ஸ்மூத்திக்கு ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸ் நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைஸ் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன் நான். அதை வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். ஓட்ஸை வந்து பவுடர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஓட்ஸை வந்து ஊற வைக்கணும் நல்லா. ஸோ எதுக்கு நம்ம ஊற வைக்கிறோம்னா அதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட்லாம் அப்போ தான் வந்து போயிடும் அது. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஊற வச்சிங்கன்னா பெட்டர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இதெல்லாம் வராது. ஸோ அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க இதை. இந்த ஓட்ஸ் வந்து வறுத்து நீங்கள் அரைச்சிங்களா இல்லை அப்படியேவா? இல்லை, வறுக்கெல்லாம் தேவையே இல்லை. டைரெக்டாக ஓட்ஸை பொடி பண்ணால் போதும். பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறோம் மிக்சியில். ஸோ ஊற வச்ச ஓட்ஸை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இந்த கப்பில் வந்து 1/4 கப்பு நம்ம வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம வந்து இது எடுக்கிறோம், பீனட் கடலை எடுக்கிறோம். வேர்க்கடலை வந்து ரோஸ்ட் பண்ணது, இதெல்லாம் தோலியெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ரோட்டீனுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஓட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைபர் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதுக்காக ஓட்ஸு அண்டு கடலை வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீனுக்காக ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணுறேன். ஃப்ளாக்ஸீடு ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை, டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து எதுக்கு ஆட் பண்ணணும்னா ஒமேகா 3க்காக ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மூதி பார்த்திங்கன்னா ஃபைபர், ஒமேகா 3 அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஸ்மூத்தி இது வந்து 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து ஃப்ளேவருக்கு, அதே சமயத்தில் வந்து கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் இந்த சினமன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லு. ஏன்னா இது பிரேக்ஃபாஸ்ட் டிஷ்ஷு. ஸோ அதனால் டைஜஷன்லாமும் நல்லா நடக்கும். அதுக்காக கொஞ்சமாக சினமன் ஸ்டிக்கு ஆட் பண்ணுறோம். ஒரு 4 சின்ன பீஸ் ஆட் பண்ணால் போதும். சினமன் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், சினமன் ஸ்டிக் உங்கள்கிட்ட இல்லைன்னா பவுடர் கூட டைரெக்டாக இதுலேயே அரைக்கிறதுலையே ஆட் பண்ணிடலாம் நீங்கள். அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் சுகர் சேர்க்க போகிறது இல்லை, அதனால டேட்ஸ் சேர்க்குறோம். நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸ் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 5 டேட்ஸ் வந்து போடுறேன். ஸோ என்னோடய ஸ்வீட்னஸ்க்கு 5 டேட்ஸ் தேவைன்னு போடுறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேட்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் சுத்தமாக சுகரே ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சப்போஸ் சுகர் வேணும்னா நம்ம நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்க்கலாமா? இல்லை,
கரெக்ட். சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம், இன்னொன்று சுகர் போட்டால் தான் எனக்கு குடிக்க முடியும் அப்படின்றவங்க வந்து, டயபெட்டிக்லாம் இல்லை அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும்னுவாங்க, அப்போ நம்ம வந்து இந்த ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இனிப்பு வேணுன்றவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு, அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து டேட்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜாகரியோ இல்லை நாட்டு சக்கரை பவுடரோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு பனானா ஆட் பண்ணுறேன். ஸோ பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். பனானா ஆட் பண்ணுறீங்க, வேறு ஃப்ரூட் கூட ஆட் பண்ணலாமா? வேறு ஃப்ரூட்டும் ஆட் பண்ணலாம். பனானாவும் சேர்த்து. பனானா என்னென்னா உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்காக நான் பனானா ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம், மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு பசிக்கக்கூடாது. ஸோ அதுக்காக பனானா ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆப்பிள் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே நம்ம மில்க் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் நீங்கள் தாராளமாக ஆப்பிளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ரூட் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பனானா ப்ரிஃபரபிள், ஏன்னா இது வந்து எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இப்போ வந்து ஃபுல்லாக ஒரு பனானாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம சர்விங் கப்பில். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பனானாலாம் ஆட் பண்ணதுனால. ஸோ உங்களுக்கு அதனால் இது பயங்கர ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும், பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் லன்ச் டைம் வரைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் போட்டிருக்கிறது எல்லாமே வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் ரிச்சாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து சப்ஜா சீடை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ இதை பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓட் ஸ்மூத்தி பார்த்தீங்களா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சீக்கிரமாக குவிக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், எங்களுக்கும் அது வந்து ஒரு ஃபீட்பேக்காகவும் இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள், ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லாருக்கும் இது வந்து போய் ரீச் ஆகும். ஏன்னா இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஹெல்த்தியான ஸ்மூத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குவிக்காக ரெடி ஆயிரும். மார்னிங் இருக்கிற அர்ஜென்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தி பண்ணால் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் பண்ணிட முடியும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதை பாருங்கள், பார்த்துட்டு எங்கள் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். ஸோ இப்போ ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல பீனட்டோட வாசனையோட, பனானாவோட டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை பண்ணி பாருங்கள்.